Okay, guys. So let's begin our class today. இன்னைக்கு நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம ஏன் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மெயின் பர்பஸ் வந்து நீங்க AWS அண்ட் DevOps நீங்க சூஸ் பண்ணும் போதே இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பைத்தன் அண்ட் லினக்ஸோட காம்ப்ளிமெண்டரி செஷன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த செஷனுக்காக தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஓகேவா? சோ வை பைத்தன் நம்ம வந்து உங்களுக்கான ஒரு மெயின் டவுட் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த கோடிங்னா வேண்டாம் அண்ட் இந்த கோடிங்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு கோடிங்னா வந்து அவ்வளவு டஃப் அப்படின்ற ஃபீல் பண்ணதால தான் நான் வந்து AWS அண்ட் DevOps ஒரு நான் கோடிங் செஷன் ஒரு நான் கோடிங் கோர்ஸ் நான் எடுத்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நான் why do I learn Python அப்படின்னு கேட்டீங்கன்னா, we know that Python is one of the highly preferred programming languages, கரெக்டா? அண்ட் இதுல AWS அண்ட் DevOpsல எதுக்கு எனக்கு பைத்தன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தன் வந்து இது கம்ப்ளீட்டா நீங்க ஒரு கோடிங் பண்ணி நீங்க ஒரு டெவலப்பரோட ரோல் நீங்க எடுத்துக்க போறது கண்டிப்பா கிடையாது. அண்ட் AWS அண்ட் DevOps அப்படிங்கிற போது DevOpsல வில் பி டீலிங் வித் போத் DevOps அப்படிங்கிற டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன்ஸ் ரெண்டுமே நம்ம டீல் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டா? சோ அதுல இந்த ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற போது உங்களை ஆடட் ப்ரிஃபரபிலிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த பைத்தன் நம்ம படிக்கிறோம். அண்ட் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் வித் பைத்தன் அப்படிங்கிறது இட் வில் பி ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் AWS என்ஜினியர் ஆர் கிளவுட் இன்ஜினியர். அதுக்காக தான் இந்த ஒரு செஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ நான் இதுல வந்து பெருசா நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பெருசா படிப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் டு நோ வாட் இஸ் பைத்தன், அதை எப்படி நம்ம இங்க AWS அண்ட் DevOpsல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ வாட் இஸ் பைத்தன் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஐ ஆன்சர் யூ த கொஸ்டின் நவ். ஓகேவா? சோ பைத்தன் அப்படின்னா என்ன? சோ யூஸ்வலா நான் எப்பவுமே என்னோட செஷன்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா பிஃபோர் திஸ் ஆர் என்னோட கிளாஸஸ் ஏதாவது நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். சோ இப்போ நம்ம கரண்டா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நமக்கு வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற போது என்னோட மெயின் ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது. சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னது? ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் கிரியேட் பண்றது. இந்த ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு மெயினா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னது அப்படின்னா ஆப்வியஸ்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான் நம்ம ஒரு AWS அண்ட் DevOps இன்ஜினியரா நம்ம வந்து பில்ட் பண்ண போற ஒரு விஷயம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஈக்குவலி இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம் என்னதுன்னா அந்த கோடு. ஓகேவா? இந்த கோடிங் அப்படிங்கிறது தான் என்ன? வாட் இஸ் த கோட் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யாருக்கு தரும்? இட் இஸ் நாட் லைக் ஃப்ரம் ஹியூமன் டு ஹியூமன் நம்ம கொடுக்க போறது கிடையாது. டெஃபினெட்லி வி ஆர் கிவிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அ மெஷின். ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். சரியா? அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலா பேசக்கூடிய நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜ் ஆன தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷ் அந்த மாதிரி இல்ல நேஷனல் லெவல் லாங்குவேஜ் ஆன ஹிந்தி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆப்வியஸ்லி, கரெக்டா? அப்போ மெஷின் டு மெஷின் அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் ஆர் ஹியூமன் டு மெஷின் கம்யூனிகேஷன் அப்படி இருக்கும்போது we'll be focusing on a machine language. கரெக்டா? லைக் we need a programming language for that. ஓகே, ஒரு மெஷினுக்கு ஆன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு என்ன ஒரு டாஸ்க் நடக்கணுமோ அந்த ஒரு வேலையை ஒரு மெஷினுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற போது நம்ம அதை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா தான் நம்ம அதை பண்ண முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற போது ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நான் சொல்லணும்னா C++, ஜாவா அண்ட் இப்போ பைத்தன் ஆல்சோ ஐ கேன் இன்க்ளூட் அண்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். மத்ததெல்லாம் கம்பேர் பண்றதை விட நான் ஏன் பைத்தன் படிக்கணும், வை பைத்தன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு I'll be showing you with this ஒரு PPT நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? So I'll be sharing you this screen. அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். And I'll be showing this particular thing also. Okay? So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we're going to see on Python. What is Python? Why Python? Okay? So இது யூஸ்வலா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். பைத்தன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்பிரிட்டர் பேஸ்டு லாங்குவேஜ். ஓகேவா? அண்ட் இத வந்து நம்ம எப்பவுமே சொல்றது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் குவைட் சிமிலர் டு Perl.
இது வந்து ஏன் இவ்வளவு பாப்புலரா இருக்கு, why it is highly preferred அப்படின்னு பாத்தீங்கன்னா, and even you can Google and see the popularity of programming languages அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பேஜ் இருக்கு. ஓகேவா? சோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா you can even see like Python is on the first page. லைக் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பைத்தன் தான் நமக்கு இருக்கு. ஓகேவா? சோ அது ஏன் அந்த டாப் பொசிஷன்ல இருக்கு, this is called PYPL, பாப்புலாரிட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பைத்தன் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். why is it so? இட் இஸ் இந்த டாப் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்ன். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நாலேஜ் சுத்தமா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் இட் இஸ் நத்திங் டு வரி, we have Python. So Python you can see இது வந்து globally வந்து world wide நம்ம பார்த்தா Python is in the first place. And even நீங்க இந்தியா லெவல்ல நீங்க வந்து browse பண்ணி பார்த்தாலுமே you can actually find out that Python is actually in the first place. ஓகேவா? சோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Python has gained its popularity because of clear syntax and readability. அவ்வளவு கிளியரா இருக்கும். இது பத்தின நாலேஜே இன்னைக்கு இல்லன்ட்டு சும்மா அவங்க படிச்சு பாக்குறவங்க கூட இது வந்து நம்ம நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், யாராலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெனிஃபிட். ஓகே, ஹையஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது ஹைலி ரீடபிள் ஆல்சோ. ஓகே, அண்ட் பைத்தன் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க நீங்க நோட் பண்ணிக்கோங்க. why do I say that அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன். ஓகே, so why Python? Python works on different platform and it is having simple syntax similar to இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேவா? சோ யார் ஒருத்தர்னாலும் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ படிச்சு யார் வேணாலும் அதை எழுத முடியும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் இட் ரன்ஸ் ஆன் அன் இன்டர்பிரட்டர் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லும் போது யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் இன்டர்பிரட்டர் அண்ட் அ கம்பைலர். சோ இன்டர்பிரட்டரும் கம்பைலரும் அப்ப என்ன ஒரு பிஹேவியர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா? சோ ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ இன் திஸ் வே. இப்போ there are different levels of languages. ஓகேவா? different levels of language நமக்கு இருக்கு. for example low level language, high level language and assembly level language நமக்கு சொல்லுவாங்க. இந்த high level language அப்படிங்கிற போது அதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா C, C++, Python and Java. assembly level language அப்படிங்கிற போது the microprocessor language இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, you can ignore this. and low level language is nothing but the machine language. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல பைனரி ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பைனரி நம்பர்ஸா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது, அந்த பைனரியில இருந்து நம்ம எப்படி டெசிமல் கன்வெர்ட் பண்றது, அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் an idea that low level languages are nothing but binaries, that is zeros and ones. ஓகேவா? நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா these are high level languages, that is C, C++, Python and Java. இதுல Python is highly preferred. அப்போ இதுல எதெல்லாம் வந்து கம்பைலர் பேஸ்டு, எதெல்லாம் வந்து இன்டர்பிரட்டர் பேஸ்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் வை டிரான்ஸ்லேட்டர், எதுக்கு இந்த இன்டர்பிரட்டர், எதுக்கு இந்த கம்பைலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட்லி லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இன் இங்கிலீஷ். ஓகேவா? இந்த இங்கிலீஷ்ல நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் லைக் டிரான்ஸ்லேட் இன்டு the low level language. இதை translate பண்ணி zeros and ones நம்ம convert பண்ணி it will give it to the computer. that is low level language அப்படிங்கிற போது the binary. ஓகேவா? binaries zeros and onesல convert பண்ணி இத கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல நமக்கு அது கொடுக்கும். ஓகேவா? சோ இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ we call it a compiler or an interpreter. சோ இங்க நான் சொல்லியிருந்தேன் Python is a interpreter based language அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டா? சோ இந்த கம்பைலர் அப்படிங்கிற போது அப்ப என்ன பண்ணும், இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா it does like it will read the code from top to bottom. for example இப்ப நான் வந்து ஒரு 10 லைன் ஆஃப் கோட் இல்லைன்னா ஒரு 50 லைன்னே கூட வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், ஓகே, இந்த மாதிரி ஐ ஹேவ் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ 3, 4, 5, 6 இந்த மாதிரி ஒரு 50 லைன் நான் கோடு வச்சிருக்கேன். ஓகேவா? 49 லைன், இங்க 50th லைன் வந்து நான் ஒண்ணு வச்சிருக்கேன்.
இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. ஓகேவா? சோ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாப் டு பாட்டம் அந்த கோட ஃபுல்லா படிச்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் ஜாவா அந்த மாதிரிலாம். ஓகேவா? சோ ஜாவால என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு 10 லைன் ஒரு 50 லைனுக்கு நம்ம கோட் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் த டாப் டு பாட்டம் அந்த கோட ஃபுல்லா படிச்சுட்டு இது என்ன பண்ணும் ஒரு கம்ப்ளீட் ஒரு பைனரி ஃபைல கன்வெர்ட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிரும். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பைனரி ஃபைல தான் வந்து நம்ம ஒரு அவுட்புட்டா நம்ம வந்து லைக் வில் ரன் தட் பர்டிகுலர் பைனரி ஃபைல் அண்ட் அது பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். So that is the behavior of an compiler. So compiler what it does? It will read the code from top to bottom. Okay, read the code from top to bottom. So the top to bottom இந்த binary இத படிச்சிட்டு இது என்ன பண்ணும் it will create a binary file. அண்ட் அத அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் நம்ம இந்த பைனரி ஃபைல ரன் பண்ணும்போது வில் கெட் ஆர் அவுட்புட். ஓகேவா? சோ நம்ம என்ன கொடுத்தோமோ அது நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட்ஸ் த கோட் லைன் பை லைன். ஓகே, ஒரு லைன் பை லைனா நமக்கு இந்த கோட படிச்சுட்டு இட் வில் எக்ஸிக்யூட் த அவுட்புட். ஓகேவா? சோ இட் வில் எக்ஸிக்யூட் இட். ஓகே, சோ இங்க இன்கேஸ் நான் இந்த 50 லைன் ஆஃப் கோடிங் நான் பண்ணிருக்கேன். அதுல இந்த 49th லைன்ல வந்து இஃப் ஐ மேட் சம் எரர். ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு நான் எரர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கம்பைலர் என்ன பண்ணுது ஃப்ரம் த பிகினிங் ஃப்ரம் த டாப் டில் த எண்ட் வந்து ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைனரி ஃபைல் கிரியேட் பண்ணுது. அப்போ இத ஃபுல்லா ரீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு லைன்ல எண்ட்ல லாஸ்ட்டுக்கு பிஃபோர் ஒரு லைன்ல எரர் இருந்தாலும் அந்த பைனரி ஃபைல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. பட் இன் கேஸ் ஆஃப் இன்டர்பிரட்டர் அது என்ன பண்ணும் நான் சொல்லியிருக்கேன் இட் வில் ரீட் த கோட் லைன் பை லைன் அண்ட் எக்ஸிக்யூட் இட். அப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல ரீட் பண்ணும். அப்போ இங்க வந்து இட் இஸ் ஃபைன் அப்படிங்கறதுனால என் அவுட்புட் அப்படியே கொடுத்துரும். சோ ஃபர்ஸ்ட் லைன் என்னோட அவுட்புட் கொடுத்துரும். அண்ட் செகண்ட் லைன் படிக்கும் இதுவும் எனக்கு ஓகே அதனால இதுக்கும் அவுட்புட் கொடுத்துரும். அதே மாதிரிதான் வந்து வாட் வில் ஹேப்பன் இட் வில் ரீட் எவ்ரி அதர் லைன். எரர் இல்லாத லைன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு அவுட்புட் கொடுத்துக்கிட்டே வரும். ஓகேவா? சோ பட் வாட் ஹேப்பன்ஸ் இந்த 49th லைன்ல எரர் இருக்கும்போது அதோட அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா அங்கதான் நமக்கு எரர் இருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகேவா? So that is how this interpreter is actually working. So நான் என்ன சொல்லிருக்கேன் Python is interpreter based அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். அப்போ Python is also behaving in the same way. அப்போ என்ன அர்த்தம் நம்ம ஒரு 10 லைன்ல நான் கோட் அடிச்சுட்டு லாஸ்ட் லைன் ஒரு 5வது லைன்ல நான் எரர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 5க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த 4 லைன் வரைக்குமான அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஆனா அந்த 5வது லைனுக்கு மேல ஆன அவுட்புட் எனக்கு கிடைக்காது. பிகாஸ் இட் வில் த்ரோ எரர் அண்ட் அங்கவே இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடும். So that is the difference between compiler and an interpreter. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இப்போ ஒரு பேசிக் இன்ட்ரோ ஆஃப் வாட் இஸ் பைத்தன் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அண்ட் இந்த பைத்தன் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைத்தனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ பைத்தன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாங்கோ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் நம்ம படிச்சோம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி படிச்சோம் அப்படிங்கிற போது யூ கேன் ஆக்சுவலி பிகம் அ வெப் டெவலப்பர். ஓகேவா? அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட்ல போலாம். தென் வந்து சைஃபை அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமேட்டிக்ஸ் சைட்ல இருக்கு. மெஷின் லேர்னிங் லைக் ஏஐ அப்படிங்கிற சைட்ல இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல நம்பைஸ் அண்ட் பாண்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்றோம் விஷுவலைஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்து we can actually go with machine learning also. அண்ட் வெப் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நமக்கு இந்த பைத்தன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் we have Boto 3 ஆல்சோ. Boto 3 என்ன? வாட் இஸ் Boto 3? It is actually important for AWS and DevOps students. Not so important, but then இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற போது இட் இஸ் அகைன் ஆடட் ஸ்கில் மாதிரி தானே. சோ நாளைக்கு கிளாஸ்ல இந்த Boto 3 வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து AWSல ஒன்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது அது எல்லாமே நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஐ ஹவ் ஷோன் யூ வாட் இஸ் த லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த ஜாவா பைத்தன்லாம் சொன்னேன் இல்லையா, எது கம்பைலர் பேஸ்ட் எது இன்டர்பிரட்டர் பேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சியும் C++ம் கம்பைலர் பேஸ்ட் அண்ட் பைத்தன் அப்படிங்கிறது பியூர்லி இன்டர்பிரட்டர் பேஸ்ட் அண்ட் ஜாவா அப்படிங்கிறது both. It can actually behave as an interpreter as well as a compiler too. அண்ட் கம்பைலர் அப்படிங்கிற போது நான் உங்களுக்கு சொன்ன அதே டெஃபினிஷன் தான் இங்க கொடுத்திருக்கேன். அண்ட் as interpreter it will read and execute the program line by line. Okay, and அடுத்தது assembly level language. It is not very important, just you can know like
மைக்ரோ ப்ராசஸர் லாங்குவேஜஸ் லெவல்லாம் வந்து நமக்கு அதுல இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சிப் மாதிரி இருக்கும். அட் த எண்ட்ஸ் யூ வில் ஹேவ் நீடில்ஸ். அந்த நீடில்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இட் வில் ஒர்க் அக்கார்டிங்லி. ஓகே. அண்ட் தென் ஹிஸ்டரி ஆஃப் பைத்தன் பத்தி சொல்லணும் அப்படின்னா தேர் ஆர் வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் பைத்தன். சரியா? ஸோ 1991 இனிஷியலா இருந்தது பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கிற பைத்தன் 1 அப்படிங்கிறது அந்த வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன்ஸ் எல்லாமே இந்த தேர்ட் வெர்ஷன் தான். ஸோ பைத்தன் 3 அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாவா அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் லைன் அந்த அவுட்புட் நான் கொண்டு வர்றதுக்காக ஆல்மோஸ்ட் ஐ டைப்ட் அரௌண்ட் 5-6 லைன்ஸ் நான் டைப் பண்ணிருக்கேன். ஸோ தட் இஸ் ஹவு ஜாவா இஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அதுவே நம்ம வந்து சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி we have to spend like 4-5 லைன்ஸ் வந்து நமக்கு அந்த ஒரு 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 2 வார்த்தைக்கு மட்டும் we'll have to work a lot for that. And C++ is same way. அண்ட் அதே பைத்தன்ல இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து இப்படி நான் நார்மலா ஈஸியா நான் பிரிண்ட் பண்ணிட்டு நான் போயிடலாம். ஸோ எனி ஒன் கேன் ஆக்சுவலி ஃபிகர் இட் அவுட் லைக் ஓகே நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கறத நான் வந்து பிரிண்ட் பண்ண பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத இது சும்மா படிச்சு பார்த்தாலே எவ்வளவு இது சிம்பிளா இருக்கு இந்த சின்டாக்ஸ் அப்படிங்கறத பார்த்தாலே எல்லாருக்குமே புரியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு வாட் இஸ் ஆக்சுவலி பைத்தன் அண்ட் ஃபியூ லைக் ஒரு 2-3 லைன்ஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் பைத்தன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஆஸ்க் மீ. எனி டவுட்ஸ்? மேம் இன் கம்பைலர் பேஸ் லாங்குவேஜ் எது? இதோட பேஸ் லாங்குவேஜா? It is like இது வந்து பைத்தன் அப்படிங்கிற போது இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் as I've told you. இதுக்கு பேஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற போது nothing like specifically to mention actually. So இது வந்து பாத்தீங்கன்னா initially there were பைனரி லாங்குவேஜஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த லோ லெவல் லாங்குவேஜஸ் இருந்து அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு தென் இட் கேம் லைக் டு திஸ் ஒன். ஓகேவா? சோ இது வந்து லைக் பைத்தன் இஸ் ஆக்சுவலி இது லைக் அதோட பேஸ் அப்படிங்கிறது ஐ அம் நாட் பிரிட்டி ஷுர் அபவுட் தட். ஓகே ஓகே மேடம் எனக்கு ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க மேடம் இப்போ பைத்தான்ல கோட் இது பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது எல்லாமே 0s and 1s தான் கன்வெர்ட் ஆயிடுமா மேம்? மிஷின் கன்வெர்ட் பண்ணிடுமா? சோ நம்ம வந்து இப்போ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்னவா கொடுப்போம்னா இங்கிலீஷ்ல கொடுப்போம். கரெக்டா? அந்த இங்கிலீஷ்ல நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் இட் இன்டு பைனரி லாங்குவேஜ். அந்த பைனரியா கன்வெர்ட் பண்ணிட்டு பைனரி அப்படிங்கிற போது எப்படி இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் 0s and 1s இருக்கும். ஏன்னா நம்ம 0s and 1s கொடுத்ததுதான் வந்து நமக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ். அப்போ அந்த பர்டிகுலர் அந்த பைனரியா கன்வெர்ட் பண்ணதை தான் நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம ஒரு அவுட்புட்டா நம்ம மெஷினுக்கு கொடுக்குறோம். ஓகே நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் ஹவ் திஸ் பர்டிகுலர் திங் ஒர்க்ஸ். ஓகே சரி நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே யா சோ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to see இப்போ நம்ம இந்த பைத்தன் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்றதுக்கு we want an environment. கரெக்டா? இந்த என்வாயர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த பைத்தனுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காகட்டும் ஒர்க் பண்றதுக்காகட்டும் we want an environment. சோ நம்ம இங்க நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய என்வாயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி கோ ஃபார் CS50 IDE அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து GitHub-ஓட கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். being AWS and DevOps students obviously உங்களுக்கு வந்து அந்த கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். so you can actually practice இந்த CS50 IDE அப்படிங்கிறது IDE is nothing but integrated development environment. அங்க எனி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் நீங்க வந்து இங்க அங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரன் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகே சோ அது வந்து இது எதுக்குன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு இட் will provide an environment for you to write and test the software. ஓகே அண்ட் இங்க நம்ம வந்து ஃபார் இந்த பேசிக்ஸ் லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஒரு பைத்தனோட இன்ஸ்டாலேஷன் நீங்க பண்ணிருந்தா போதும். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து like Visual Studio Code will be a best option for you. ஓகேங்களா? ஆனா ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் will be working on PyCharm only. ஓகே சோ நம்ம இந்த பைத்தன் அண்ட் மத்ததெல்லாம் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ கைட் பண்றேன். சோ யூ கேன் ஜஸ்ட் டைப் பைத்தன் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். அந்த அஃபிஷியல் பேஜ்ல யூ கேன் கிளிக் ஆன் இட் அண்ட் நம்மளோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தன் நமக்கு என்ன இருக்கோ அது உங்களுக்கு இங்க ஷோ பண்ணும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே
So that is how this Python வந்து இன்ஸ்டாலேஷன் நீங்க பண்ணுவீங்க. ஆப்வியஸா நீங்க எப்படி ஒரு டிஃபால்ட்டா ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ரன் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே. அண்ட் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆல்சோ சேம் வே. ஸோ நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படி நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, ஒன் செகண்ட். விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இதை ஓபன் பண்ணிட்டு நார்மலி என்ன ஒரு பர்டிகுலர் உங்களோட லைக் கம்ப்யூட்டர் வாட் எவர் இட் இஸ் லைக் விண்டோஸ் மேக் பேஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை இன்ஸ்டாலேஷன் பண்றதும் வெரி சிம்பிள். ஓகே, இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். Okay, this is how your Visual Studio Code is. Okay. So basically உங்களோட Visual Studio Code பாத்தீங்கன்னா உங்களோட லைக் நார்மலி இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட் will obviously be like this. ஓகே, சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இங்க இந்த வியூ ஆப்ஷனுக்கு வந்து கமாண்ட் பேலட் அப்படின்ற ஒரு இருக்கும். சோ இதுல வந்து நியூ ஜூபிட்டர் நோட்புக் அப்படிங்கறத நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் எப்படி நம்ம வந்து ஒரு நோட்ஸ் ஒரு ஹெட்டிங் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ வந்து வச்சிருக்க பைத்தன் வெர்ஷன் பாத்தீங்கன்னா பைத்தன் 3.11.4 அப்படிங்கறது நான் வச்சிருக்கேன். சோ இஃப் யூ வாண்ட் இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் நீங்க ஓபன் பண்ணும்போது யூ ஹேவ் an ஆப்ஷன் கால்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற யூ will have to type here. ஓகே, சோ ஜூபிட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டு இங்க என்டர் பண்ணீங்கன்னா you will be having various options. இந்த ப்ளூ டிக் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த கூட இந்த 4-5 உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். இது உங்களுக்கு என்ன ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னா ஜூபிட்டர் என்வாயர்மெண்ட் will enable you to work on ஒரு நோட் புக் மாதிரி உங்களுக்கு ஒன்னு ஒர்க் பண்ணும். லைக் உங்களுக்கு அந்த கோடை நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம், நீங்க அந்த கோட் கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து யூ ஹேவ் திஸ் திங் கால் மார்க் டவுன். மார்க் டவுன் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ஒரு கமெண்டோ இல்ல வந்து ஒரு ஹெட்டிங்க நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற போது இந்த மார்க் டவுன் யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் பைத்தன் அப்படிங்கிறது நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாட் எவர் யூ வாண்ட் டு. HTML நீங்க ரன் பண்ணணுமா, ஜாவா ஸ்கிரிப்ட் வேணுமா, Perl, PowerShell, வாட் எவர் யூ வாண்ட், SQL எல்லாமே இருக்கு. நீங்க எல்லாமே இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல பெஸ்டான ஒரு என்வாயர்மெண்டா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜூபிட்டர் என்வாயர்மெண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து ஒன்னு ஜூபிட்டர் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பைத்தனும் நீங்க வந்து இங்கவே நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ பைத்தன் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ டிக்கோட கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ த மெயின் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஒன், உங்களுக்கு பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஐ வில் டைப் இட் ஓவர் ஹியர் அண்ட் ஷோ யூ வாட் அண்ட் ஆல் யூ வில் ஹேவ் டு இன்ஸ்டால். ஓகே, சோ இந்த என்வாயர்மெண்ட்டை செட்டப் பண்றதுக்கு யூ வாண்ட் environment setup. First thing you want is Python. Okay, so Python download பண்ணிக்கோங்க. அடுத்தது Visual Studio Code. Okay, இந்த Visual Studio Codeல நீங்க என்னெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா first thing extensionsல first you can go with Python only. First Python நீங்க வந்து அதுல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க and Jupyter. ஓகே, இது ரெண்டுத்துமே நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா this two environment is more than enough. ஓகே, ரியல் டைம்ல பைசார்ம் யூஸ் பண்ணுவோம், அனகோண்டான்ற ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். அதுல எல்லாமே நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகி வந்துரும். லைக் ஏஐக்கான தேவைப்படக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அது ஒரு பேக்கேஜ் மாதிரி ப்ரொவைட் பண்றாங்க. இட் இஸ் ஆஃப் ஹையர் பிகர் சைஸ், அதனால அது நமக்கு தேவை கிடையாது. இட் இஸ் ஆஃப் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் லைக் ஆல்சோ. ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு இது மட்டுமே இஸ் மோர் தேன் இனஃப்.
ஓகே, சோ இதை நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப படிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு this will actually be very helpful. ஓகே, சோ இது ரெண்டும் is more than enough. ஓகே, சோ இப்போ நான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிட்டேன். இங்க if you want to open this file or something நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு what you can do நியூ ஃபைல் அப்படின்னு ஓபன் பண்ணிக்கோங்க. இதை நீங்க either you can choose it. நான் இது ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி எனக்கு ஓபன் ஆயிருக்கு. இப்படி நீங்க பைத்தன் ஃபைல் அப்படின்னு நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா you can see the symbol here. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதை சேவ் கூட பண்ணி வச்சுக்கலாம். சேவ் as what நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா I am just saving in the desktop like python அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். python.py py is the extension for python. ஓகேவா, சோ நீங்க இது சேவ் பண்ணிக்கலாம். otherwise if you want to change it or something like that நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can save it as ipynb அப்படிங்கிற ஃபார்மேட்ல நீங்க வச்சாலும் .ipynb அப்படிங்கிறது ஃபார் ஜூபிட்டர் நோட்புக். ஓகே, சோ I'm just saving this one. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜூபிட்டர் நோட்புக் ஃபார்மேட்ல மாறிடுச்சு. ஓகேவா, so what are we going to do? இப்போ வந்து நான் வந்து பைத்தன்னா என்ன, what is the history of python, why python is needed, அது எல்லாமே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிட்டேன். அண்ட் பைத்தன் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு ஜூபிட்டர் என்வாயர்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல எப்படி நமக்கான என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து செட்டப் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஐ எம் கோயிங் டு லிஸ்ட் இட் அவுட் ஃபார் யூ. ஓகேவா, சோ நம்ம இந்த செஷன்ல வாட் ஆர் வி கோயிங் டு see the agenda of this course in the particular session இந்த 2 days நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா first things basics of python. சோ இந்த பேசிக்ஸ் அப்படிங்கிற போது இதுல நான் என்னென்னலாம் கவர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் பி கவரிங் the main thing obviously variablesனா என்ன and commentsனா என்ன, keywordsனா என்ன, அப்புறம் வந்து ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இந்த பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன்ஸ்ல ஆப்வியஸா பேசிக்ஸ் அண்ட் தட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லிக்கலாம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன். அண்ட் அடுத்தது வில் பி சீயிங் வாட் இஸ் ஆப்பரேட்டர்ஸ், அப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன. ஓகே, அண்ட் தென் வில் பி சீயிங் வாட் இஸ் இன்புட் ஃபங்க்ஷன். ஓகே, சோ இன்புட் ஃபங்க்ஷன்னா என்ன. Then we'll be seeing decision statements. Decision statements are nothing but if, else, else if அந்த மாதிரியான statements எல்லாமே we'll be seeing. Okay, decision statements பார்ப்போம். And then we'll be seeing loop concepts. So loop அப்படிங்கிற போது நான் என்னென்னலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா we'll be seeing what is for loop, what is while loop, what is nested loop, அந்த மாதிரி எல்லாம் few examples அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். and then we'll be seeing what is functions also. functionsனா என்ன, how do we create a function அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். and we'll obviously see what is boto3 here. ஓகே, இந்த boto3 வந்து நம்ம பைத்தன் யூஸ் பண்ணி இந்த boto3 வச்சு நம்ம எப்படி வந்து AWS கன்சோல் நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே we are going to be seeing it. Okay, in the function skill we'll be obviously seeing what is import function and all. Okay, so இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். Okay, so நம்ம இப்போ let's go ahead with what is the basics of python. இதுல அந்த fundamentals of python நான் சொல்லக்கூடியது என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா, so let me open the notes for now. Okay, so the first concept that we are going to see here is commentsனா என்ன. இப்போ நம்ம பைத்தன்ல நீங்க ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஷேர் பண்ணி இதை ரீட் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல சில கிரீன் லைன்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இதெல்லாம் எதுக்கு, அது வாட் இஸ் இட் டினோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10-15 லைன் நம்ம கோடு எழுதுறோம். அப்புறம் நான் வந்து அடுத்த கோடிங் நான் எழுத முதல்ல நான் எழுதின அந்த 2 லைனே எனக்கு வந்து ஏன் நான் அதை எழுதுனன்ற ஞாபகம் இருக்காது. சோ ஒரு சைட்டை நம்ம ஒரு கமெண்ட் மாதிரி ஒரு கீ நோட் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த கமெண்ட்ஸ். சோ இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு, they are used for main readability and turn on and off of any part of the code. So இது ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட் தான்.
ஓகேவா? இப்போ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படிங்கறத நான் இங்க வந்து என்ன பண்ணா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 அப்படின்னு அசைன் பண்ணா இட் வில் பிகம் லைக் இது ஒரு வேரியபிள் மாதிரி. இந்த 3 வார்த்தையை நான் எடுத்துட்டு அந்த மாதிரி நான் அசைன் பண்றதை நான் பண்ணலாம். பட் வாட் am I doing here? இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ஹேஷ்டேக் தான் போட்டேன். இட் பிகேம் அ சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? இது ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் மாதிரி இப்ப மாறிடுச்சு. இஃப் ஐ ஹாவ் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கமெண்ட், சும்மா நான் அடுத்த லைன்ல இப்படி போட்டு ஒரு ஹேஷ்டேக் திரும்ப ஒரு கமெண்ட் மாதிரி எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஐ கேன் ஃபார் மல்டி லைன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்கலாம். ஒரு ஓப்பனிங் கொட்டேஷன், ஒரு க்ளோசிங் கொட்டேஷன் மாதிரி ஒரு ட்ரிபிளா நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற போது திஸ் ஹோல் திங் பிகம்ஸ் அ மல்டி லைன் கமெண்ட். So this is the example of multi-line comment அப்படிங்கறத நான் இங்க கொடுத்திருக்கேன். ஓகேவா? So that is all about comments. So commentsக்கு ரெண்டே விஷயம் தான், ஒன்னு ஹேஷ்டேக், அப்புறம் 3 starting quotation, 3 ending quotations. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா keywords. What are keywords? ஏன் நான் keywords எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா keywords are nothing but reserved words. இதெல்லாம் வந்து முக்கியமான வார்த்தைகள் to be remembered. Okay, keywords are nothing but reserved words that cannot be used as a variable name. இந்த கீவேர்டை நான் வந்து ஒரு வேரியபிள் நேமாவோ யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள்ஸ் நம்ம அடுத்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அப்போ யூ வில் நோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் ஆல். சோ இது நான் வந்து இங்க இருக்கக்கூடியதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். ஓகே, சோ பைத்தன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேஜரான கீவேர்ட்ஸ் ஆர் தீஸ். சோ இந்த கீவேர்ட்ஸ் நான் ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு வேரியபிளா யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் return is equal to 20, return is equal to hello அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி நான் ஒரு வேல்யூவை இதோட அசைன் பண்ண முடியாது. சோ we can't use it as a variable name or a function name. What is functions நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு ஃபங்க்ஷன் நேமாவோ இல்ல எந்த ஒரு ஐடென்டிஃபையராவோ நான் இந்த கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த கீவேர்ட் அப்ப எதுக்குதான் நான் வேரியபிளாவும் யூஸ் பண்ண முடியாது, ஃபங்க்ஷனாவும் யூஸ் பண்ண முடியாது, வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னா அப்ப இந்த கீவேர்ட்ஸ் why do we need a keyword அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. It is used to perform a specific task in Python. ஒன்னுக்கு ஒரு வேலை இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா if you closely noted இந்த false, அப்புறம் இந்த none, அப்புறம் இந்த true, இந்த 3 மட்டும் பாத்தீங்கன்னா கேபிட்டல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. மத்தது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கு. இந்த 3 மட்டும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன் Python is case sensitive அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அப்பர் கேஸ் ஆர் லோவர் கேஸ் அப்படிங்கிற பேசிஸ் தான் நம்ம சொல்லக்கூடியது. சோ வெதர் பைத்தன் இஸ் இன் அப்பர் கேஸா லோவர் கேஸான்ற டிபெண்டன்ஸ்ல இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஃபங்க்ஷன். அதோட பர்பஸே வந்து இது மாறும். ஓகேவா? சோ நான் இங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபால்ஸ், நன்னு, ட்ரூலா மட்டும் கேபிட்டல் டீல கொடுத்தா மட்டும்தான் இட் இஸ் அ கீவேர்ட். அதுவே நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தேன்னா அது ஒரு வேரியபிளா மாறிடும். ஓகேவா? நான் ஸ்மால் எஃப்னு கொடுத்தேன்னா இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கேபிட்டல்ல நான் கொடுத்துட்டு இதை நான் வேரியபிளா யூஸ் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் இஸ் அ கீவேர்ட். ஓகே, சோ நம்ம கீவேர்ட்ஸ்க்கான ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம் அப்படின்னா இதுதான். லைக் அது எக்ஸாம்பிள்ஸ் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் பிகாஸ் இட் இஸ் ஆப்வியஸ்லி கிவன் இன் த ஸ்லைட் தேர். சோ இது கீவேர்ட்ஸ் தான். என்னன்னா பைத்தன் நான் கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்திருந்தேன். இங்க ட்ரூ, ஃபால்ஸ், நன்னுங்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல். ஓகே, சோ அடுத்து நான் பார்க்க போறது வாட் இஸ் அ வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா என்னன்னா it is a data item that may take one or more than one value during the runtime of a program. ஓகே, வேரியபிள்ன்றது a, b, x, y, z, hello, hi அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வேரியபிளா எடுத்துக்கலாம். ஆனா எதை வேரியபிளா எடுத்துக்க முடியாது? நம்ம கீவேர்ட்ஸை நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வேரியபிளா யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது இதுக்கு இந்த வேரியபிள்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து இப்போ AWS நீங்க படிச்சிருப்பீங்க. S3ல நம்ம பக்கெட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். கரெக்டா? அந்த S3 பக்கெட்டை கிரியேட் பண்றதுக்கு we have unique properties to be created for unique rules இருக்கும். ஒரு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பக்கெட் நேம் should be very unique. இந்த மாதிரி வேற யாரும் கிரியேட் பண்ணாத அந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? it should be having minimum of 3 letters அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. சேம் வே இங்க பைத்தன்ல இந்த வேரியபிள்ஸை கிரியேட் பண்றதுக்கும் சர்டன் ரூல்ஸ் நமக்கு இருக்கு. சோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா it should start with an alphabet or an underscore. அதாவது இது கேபிட்டல்ஸாவும் இருக்கலாம், ஸ்மாலாவும் இருக்கலாம், doesn't matter. ஆனா ஒரு நம்பர் மாதிரியோ இல்ல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சோ இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் இது ஒரு அண்டர்ஸ்கோரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்னு ஆல்பபெட் இல்ல அண்டர்ஸ்கோரோட இருக்கலாம்.
அண்ட் இட் கேன் பி அதுக்கு அடுத்தது ஸ்டார்டிங் மட்டும் தான் இந்த மாதிரி, அதுக்கு அடுத்த இருக்க நம்பர்ஸ் நேம்ஸோ இல்ல அடுத்து வரப்போறது எல்லாமே வந்து இட் கேன் பி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் ஆர் லைக் நம்பர்ஸ். ஓகேவா? சோ அடுத்தடுத்து இருக்கலாம். அண்ட் இட் கேன் நாட் பி அ கீவேர்ட். சோ நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா few examples of valid variable names and invalid variables name என்னென்னலாம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா the same set of rules I have given here. இங்க இதுல உங்களுக்கு கொடுத்திருக்க கூடியது எல்லாமே வந்து few examples of variables. சோ இதுல எல்லாமே valid தான் because இது பாத்தீங்கன்னா it is starting with the alphabet. Okay, done. அடுத்தது வந்து நம்பர்ஸ் இல்ல அண்டர்ஸ்கோர் எது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஸ்டார்டிங்ல ஆல்பபெட் இருக்கு. குட். அடுத்தது இதுவும் அதே மாதிரிதான். கேபிட்டல் பில ஸ்டார்ட் ஆயிருக்கு, பரவாயில்ல. ஸ்மால்லயும் இருக்கலாம், கேபிட்டல்ஸும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோரோடயும் நம்மளால ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி இது ஒரு கீவேர்ட் தானே, ஃபால்ஸ்ங்கிறது ஒரு கீவேர்ட். ஆனா நான் இங்க வந்து கீவேர்டை போய் நான் வேரியபிளா யூஸ் பண்ணிருக்கேன். வை? பிகாஸ் எஃப்ங்கிறது எனக்கு கேபிட்டல்ல போட்டதான் அது ஒரு கீவேர்ட். நான் அதுவே ஸ்மாலா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஐ கேன் யூஸ் இட் அஸ் அ வேரியபிள் ஆல்சோ. நான் சிங்கிள் லெட்டர் மட்டும் கூட நான் யூஸ் பண்ணலாம், அவ்வளவு பெருசா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் நான் அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணாலுமே இட் இஸ் அகைன் கன்சிடர் அஸ் எ வேரியபிள். அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் அண்டர்ஸ்கோரும் வைக்கலாம் பிகாஸ் இட் கேன் ஸ்டார்ட் வித் அன் அண்டர்ஸ்கோர், நமக்கு ரூல்ஸ்லயே இருக்கு. அண்ட் வெறும் நான் அண்டர்ஸ்கோரை மட்டும் வச்சு கூட நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் அப்படிங்கறத கிரியேட் பண்ணலாம். So now we're going to see few like the examples of invalid variables நான் பார்க்க போறேன். So இப்போ can someone say why the first one is invalid? First one invalid ஆனதுக்கு காரணம் என்ன? Why is it invalid? Starts with numerical. numerical. Very good. Numericalsல start ஆயிருக்கு. And the second variable invalid. Why? Because Keyword. helloங்கிறது keyword-ஆ? Special character. Yes, exactly. நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்டார்ட் ஆனதா ப்ராப்ளம். எஸ், வெரி குட், வெரி குட். ஏன்னா நான் வந்து ஐ கேன் கோ வித் வேரியபிள், நான் இது சொல்லிருக்கேன், ஆல்பபெட் சொல்லிருக்கேன். ஆல்பபெட் ஸ்மால் பிக் எல்லாமே இருக்கலாம். அண்ட் ஹலோங்கிறது ஒரு கீவேர்டு கிடையாது. இங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்ததுதான் மெயின் ரீசன் ஃபார் இட் பீயிங் a invalid variable. அண்ட் அடுத்தது இது ஏன் நமக்கு Keyword. எஸ், வெரி குட். சோ while அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், அதனால இது we can't use it as a variable. So that is why it is considered invalid. Very good. So அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வேரியபிள்ஸ்ல we have like multi assign variable அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மல்டி அசைன் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒன்னொன்னுக்கு ஒரு லைன்ல நான் அசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் a is equal to 10, அடுத்த லைன்ல b is equal to 20, c is equal to 30 நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரே லைன்ல கூட நல்லா பண்ண முடியும். எப்படின்னா இந்த மாதிரி கமாஸ் போட்டு அது கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ வந்து அசைன் பண்ணிக்கும். தட் இஸ் ஏனா 10, பிக்கு 20, சிக்கு 30 அப்படின்ட்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் நமக்கு வந்து இது அசைன் பண்ணிடும். அண்ட் அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க x is equal to 50, y is equal to 50, z is equal to 50 தனித்தனியா அசைன் பண்றதுக்குள்ள ஒரே வேல்யூவை நான் இதே மாதிரி சிங்கிள் லைன்ல நான் பண்ணலாம். சோ இதுக்கு நான் வந்து அப்படி ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான அவுட்புட் பாத்தீங்கன்னா 10, 20, 30 அண்ட் இதுக்கான அவுட்புட் எக்ஸ் ஒய். இங்க நான் ஜெட்டுக்கான அவுட்புட் நான் வாங்கினாலும் எனக்கு 50 தான் எனக்கு. ஓகேவா? That is how my output is. Clear-ஆ? So this is called a multi-assigned variable. Okay. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we're going to see what is a data type. So இப்போதைக்கு நம்ம பார்க்க போற டேட்டா டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have like data types are of 5 types. ஒன்னு வந்து integer, இன்னொன்னு float, complex, string, boolean. So இங்க integer அப்படிங்கிறதுனா என்ன, floatனா என்ன, complexனா என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ. So நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இங்க I'm going to show you the examples. So இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னன்றத டைப்ஸ பார்த்துட்டு I'll ask you guys to answer it. என்ன டைப் இதுன்றத நான் உங்கள்ட்ட
Sorry guys, am I audible? One second. என்னோட வாய்ஸ் இப்ப கேக்குதா? கேக்குது சடனா ஆ, கேக்குது. கேக்குது மேம். வீடியோ ஷோ ஆகல. இப்போ ஓகேவா? ஓகே. ஆனா ஓகே. ஓகே டன். சோ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸோட டைப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாரி அபவுட் இட், நெட்வொர்க் ஃபிளக்சுவேஷன்ஸ். யா, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்டீஜர். ஓகேவா? சோ நம்ம இன்டீஜர் நான் சொன்ன மாதிரி இட் கேன் ஆக்சுவலி பி அ பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஆனா நம்பர்ஸா மட்டும் தான் இருக்கும். ஃப்ளோட் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டெசிமல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சோ டெசிமல் பாயிண்ட் வச்சு நமக்கு வந்து லைக் இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வரும் 1.0 123.324 வாட் எவர். ஓகேவா? இங்க நடுவுல நம்ம வந்து இங்க ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம் தட் 1E10 அப்படின்னுட்டு. வாட் இஸ் திஸ் இ அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் அன் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிற போது என்னன்னா இட் வில் ஷோ அஸ் த கான்சிக்யூட்டிங் ஜீரோஸ். இந்த 1க்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் வரணும் அப்படிங்கறத இது டிசைட் பண்ணும். அப்போ E10 என்ன அர்த்தம்னா